இந்த எக்ஸசைஸ் 1.3ல 4th சம். ஓகேவா? இந்த சம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் கவனிங்க, அப்போ இது ரிலேட்டடாக எந்த சம் வந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? கிராஃப் வந்து ஃபங்க்ஷன் f of x is given in figure. இந்த கிராஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கிராஃபில் கிளியராக இருக்குது f of 9 வந்து 2. ஓகேவா? f of 9லேருந்து ஒரு இதுதான் f of x. ஓகேவா? அதுலேருந்து லைன் ஒன்று வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக எவ்வளோ இருக்குது, 2 வந்து கிளியராக தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். f of 0 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. f of 0 நேராக போனால் அந்த லைன் எங்கே தொடங்குது, 9லேருந்து தொடங்குது. இன்னும் ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல கிராஃபு 9. அப்போ f of 0 என்னது 9. ஈஸியாக முடிஞ்சா f of 7ல் நேராக லைன் போட்டிங்கன்னா என்ன வருது 6. f of 7 வந்து 6. இது மாதிரி f of 2 கேட்டிருக்காங்க. 2லேருந்து நேராக லைன் போட்டிங்கன்னா என்ன வருது 6. அப்போது f of 2 வந்து 6. அப்புறம் f of 10 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக அப்போது அதே லைனில் தானே வரும். அப்போ என்னது 0. ஓகேவா? முடிஞ்சா அடுத்தது ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x வந்து 1ல் வருது. அதாவது இதில் இருக்க எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸில் வந்து f of x வந்து 1ல் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்போசிட்லேருந்து லைன் போடுறது 1லேருந்து நேராக லைன் போட்டு வந்தோடனே எங்கே வருது, 9க்கும் 10க்கும் நடுவில் கரெக்டாக வருது. அப்போ 9.5. ஓகேவா? அப்போ வேல்யூ என்னது 9.5. கரெக்டாக வந்துருச்சா? அடுத்தது பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. டொமைன்னா என்ன வரும், எக்ஸ் ரேஞ்ச் எடுப்போமா, ரேஞ்சுனால் என்னது எடுப்போம், ஒய் எடுப்போம். கரெக்டாக? அப்போ 0லேருந்து ரெண்டுமே 10 வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போது 0லேருந்து 10 வரைக்கும் வருது. ஓகேவா? ரேஞ்ச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 9 வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் போடணும். ஓகேவா? அடுத்தது அதுக்கு எழுதணும்னா எப்படி எழுதணும், எக்ஸு இது வந்து டொமைன் வந்து டொமைனில் கொடுத்துருக்க எல்லாமே எக்ஸ் மட்டும்தான். கரெக்டாக? தொடக்க இந்த 0 அது வந்து 0லேருந்தே தொடங்குது. அப்போது ஈக்குவல் சைனும் போட்டுட்டு எக்ஸ் வந்து 10க்கும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல். அதாவது 10ஓட 0லேருந்து தொடங்கி 10 வரைக்கும் இருக்குது. அதாவது 0லையும் 10லையும் ஈக்குவல் சைன் போட்டிருக்கோன்னா 0வும் வருது, நம்மளுக்கு 10ம் வருது. ஓகேவா? அதனால தான் ஈக்குவல் சைன் போட்டிருக்கோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அதே மாதிரி ஒய் ஃபேக்டர் எழுதும்போது நம்மளும் 0ல் தொடங்கி 9 வரைக்கும் எழுதியிருக்கோம். 9ஓட ஃபேக்டரும் அதில் இருக்குது. கரெக்டாக? அதனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சேர்த்து போட்டுறணும். ஓகேவா? அடுத்தது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லையே, 9 தான் உள்ளதுலேயே பெருசு. ஓகேவா? அடுத்தது ஒய் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேவா? த இமேஜ் ஆஃப் 6 under 5. வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 under f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, f of 6 என்னது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. f of 6 என்னதுன்னு பார்த்தோன்னா f of 6லேருந்து எங்கள் லைன் போட்டிங்கன்னா என்ன வருது 5 வருது. அப்போ f of 6 வந்து 5.